வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? பாண்டியன் வீட்ல நலங்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்க. கடுப்பா இருக்க குமரவேல் கால் பண்றாரு. அப்போ அங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஏங்க இது யார் ஃபோனுங்க? ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு எடுத்துட்டு வரேன். ஏன் ஃபோன் தான் குடுங்க அப்படின்னு சுகன்யா அத கையில வாங்க, அரசி ரொம்பவே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயையோ குமரவேல் இவன் எதுக்கு இந்த நேரத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சுகன்யா திருதிருன்னு முழிக்கிறாங்க. அரசி அதிர்ச்சியோட அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க. யார் ஃபோன்லன்னு கேக்குறாரு பழனி. ஆ ஃப்ரெண்டு அப்படிங்கிற சுகன்யா அரசி ஒரு பார்வை பார்க்க அவங்க பயத்தோட முகத்தை லைட்டா திருப்பிக்கிறாங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாண்டியா அப்படின்னு உமையாள் கேட்க, ஆ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிடாங்கிற மாதிரி நிறைவா உமையாள் சிரிக்க, அதை பார்த்து கோமதியும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்க. திடீர்னு அதிரணுண்டா ஆட்டம் தூள் பறக்கணுண்டான்னு ஒரு பாட்டு ஓடுது. உடனே பாண்டியன் இலை அப்படின்னு கூப்பிட அதிர்ச்சியா திரும்புறாரு பழனி. யார்ரா அது அந்த சினிமா பாட்டை போட்டது அப்படின்னு அவரு கேட்க, நான் தான் மச்சான், நான் தான். நம்ம கல்யாண வீட்டுக்கு ஒரு வைபு வரணும்ல, அதுக்காக அப்படின்னு பழனி சொல்ல, வைபா அப்படின்னா என்னடாங்கிறாரு பாண்டியன். அது என்னன்னு தெரியல, ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு நானும் அதே வார்த்தையை சொல்றேன் மச்சாங்கிறாரு பழனி. ஏன் பாண்டியா, கல்யாண வீடுன்னா ஆட்டம் பாட்டம்லாம் இருக்கணும் பாண்டியா அப்படின்னு உமையால் சொல்ல, ஓ ம் அப்படின்னு பாண்டியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு. ஏம்மா ராஜி, நீதான் ஏதோ போட்டியில கலந்துகிட்டு ஆடினியாமே, இங்க ஆடுறது தானே அப்படின்னு உமையால் கேட்க, ஐயோ வேணான்னு ரொம்ப வெக்கப்படுறாங்க ராஜி. அட வாமா ஆடுமா, நாங்களும் கொஞ்சம் பாக்கணும்ல அப்படின்னு உமையால் சொல்ல, இல்ல அப்படின்னு ராஜி மறுத்துட்டு இருக்க. ஆமால, போ ராஜி போய் ஆடுங்கிறாங்க மீனாவும். அக்கா அப்படின்னு ராஜி கூப்பிட, போ அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் வீட்டோட கடைசி விசேஷம், எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா இருங்க வா அப்படின்னு கோமதியும் கூப்பிட, சரி போலான்ற மாதிரி சிரிப்போட ராஜு தயாராகுறாங்க. மா சும்மா எப்ப பார்த்தாலும் கடைசி விசேஷம் கடைசி விசேஷம்னுகிட்டு போமா அப்படின்னு குழலி சொல்ல, ஐயோ ஆரம்பிச்சிடாதடி, கொஞ்சம் சும்மா இருடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ராஜி நீ ஆடுங்கிறாங்க குழலி. ஆ ஆடு ஆடுன்னு குழலி சொல்ல, சென்டருக்கு வர்றாங்க ராஜி. ராஜி ஆட ஆரம்பிக்க எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. கதிரு போ, நீயும் போங்கறாங்க மீனா. கதிரு சமாளிப்பா சிரிக்க, போ கதிரு போ அப்படின்னு மீனாவும் செந்திலும் சேர்ந்து ராஜி பக்கத்துல தள்ளி விட்டுடுறாங்க அவர. இந்தாத்தேன்ற பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஆடுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாவே ஒத்து போய் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்க. மாப்பிள்ள பையன் சதீஷும் கூட கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காரு. ஆனா அரசி மட்டும் இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆடிட்டு ராஜியும் கதிரும் இந்த பக்கம் வர, ஏய் சூப்பர் சூப்பர்னு கை தட்டுறாங்க மீனா. டேய் சூப்பர்டா அப்படின்னு சரவணனும் கைத்தட்டி முதுகு தட்டி விடுறாரு கதிருக்கு. மீனா நீ போ, செந்தில் போ நீயும் அப்படின்னு குழலி சொல்ல, போடுறா பாட்டாங்கிறாங்க யாரோ ஒருத்தங்க. கலக்க போகுதுன்னு கை தட்டிட்டு இருக்காரு சரவணன். மியூசிக் ஸ்டார்ட் ஆக செந்திலும் மீனாவும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை புடிச்சிட்டு நிக்க, அடாடடாங்கிறாங்க குழலி. செல்லம்மா செல்லம்மா அங்கம் எல்லாம் தங்கம்மா அப்படின்ற பாட்டு ஓட மீனாவும் செந்திலுமே ரொம்ப அழகா ஆடுறாங்க. எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சு பாத்துட்டு இருக்க. அரசியும் ரோபோட் மாதிரி கைத்தட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே பக்கமா நின்னு ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு தொட்டுட்டு ஆடிட்டு இருக்க. எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்க. போதும் போதுங்கன்னு மீனா வைக்கப்பட, சரின்னு செந்திலும் மீனா ஓரத்துக்கு வர, எல்லாரும் கைத்தட்டி சூப்பர் சூப்பர் கலக்கிட்டீங்க செம்மையா அப்படின்னு ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. சரவணன் தங்கமயில அப்படின்னு பழனி சொல்ல, வாங்க வாங்கப்பான்னு எல்லாரும் கத்துறாங்க. சரவணன் அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பாங்கிறாரு. சும்மா வந்து ஆடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தயங்கிட்டு நிக்கிறாரு சரவணன். ஏய் வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. கதிர் சரவணனை பிடிச்சு உள்ளர தள்ளி விடுறாரு. அக்கா வாங்க வாங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு வாங்க இங்க வாங்கக்காங்கிறேன் அப்படின்னு மீனாவும் ராஜி அவங்களை இழுத்துட்டு வர. ஐயோ வேணான்னு பயப்படுறாங்க மயிலு. அட போங்கக்கா ஆடுங்கக்கா அப்படின்னு தள்ளிவிட சரவணன் மேல லேசா இடிச்சிட்டு நிக்கிறாங்க மயிலு. அவங்க பயமும் தயக்கமுமா சரவண பாக்க அவரு முறைச்சிட்டு நிக்கிறார். மியூசிக் ஓட ஆரம்பிக்குது. மாமதுரை வண்ண கிளி அப்படின்ற பாட்டுக்கு சரவணன் ஆட மயிலும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல மயில சரவணன் மேல மோதிட்டு அவரு ஆடுறத நிறுத்திட்டு முறைக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கன்னு கண்ணாலேயே கெஞ்சுற மயில ஆட ஆரம்பிக்க சரவணனும் பல்ல கடிச்சிட்டு ஆடுறாரு. கொஞ்ச நேரம் ஆடுற சரவணன் நின்னுட மயில் இன்னும் ஆடிட்டு இருக்க அவங்கள ஒரு முறைச்சிட்டு பழைய இடத்துக்கு போய் நின்னுறாரு. சூப்பர் அப்படின்னு கதிர் தட்டி கொடுக்குற. டேய் போடா அப்படின்னு பாண்டியன் பழனிய தள்ளிவிட, மாமா வாங்கன்னு பசங்க கூப்பிட, சித்தப்பா அப்படின்னு பிள்ளைங்களும் கூப்பிட்டு இருக்க. வர்றவரு பெரிய அரசியல்வாதி மாதிரியே
அப்படின்னு கைய தூக்கி காமிச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம்னு குனிஞ்சு சொல்றாரு. தோள் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பான்ற பாட்டுக்கு பழனி சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்க. எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. சுகன்யா நம்மள யாரும் கூப்பிடலையேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. குழலி அவங்க மாமா கூட ஜாயின் பண்ணி ஆடுறாங்க. கோமதி அட இவ இவ்வளவு அழகா ஆடுறாளேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அடேங்கப்பா பாருடா அப்படின்னு பாண்டியனும் அவங்க 2 பேரும் ஆடுறத ரொம்ப வியந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. பழனி ரொம்ப வேகமா சுத்தி சுழண்டு ஆடிக்கிட்டு பாண்டியன் மேல வந்து இடிச்சுட, டேய் போதுண்டா போதுண்டா அப்படின்னு தாங்கி பிடிச்சு இந்த பக்கம் நிக்க வைக்க அவரு சுகன்யா மேல ஒரு இடி இடிச்சு நிக்கிறாரு. சுகன்யா அப்படியே எரிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. வந்து அவரு இடத்துல நின்னாலும் பழனியால ஆட்டத்தை நிறுத்த முடியல. இப்படி இப்படின்னு கைய கால அசைக்க சுகன்யா எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏய் மாப்பிள்ள பொண்ணு ஆட சொல்லலாம்ப்பா அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் அவங்க 2 பேரையும் இழுக்குறாங்க. எல்லாரையும் 2 பேரும் தயக்கத்தோட பாத்துட்டு இருக்க. எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு முறை சொல்லி 2 பேரையும் கூப்பிடுறாங்க. சூப்பர் மாப்பிள்ள டப்பு டப்பு டுப் டப்பு டப்பு டுப் டப்பு டுப் அவ்வளவுதான் அப்படின்னு பழனி ஒரு ஸ்டெப்ப போட்டு காமிக்க சதீஷ் சிரிப்போட பாத்துட்டு இருக்க. அரசி ஆடுங்கிறாங்க தங்கமயிலு. சதீஷ் ஆட ஆரம்பிச்சுட. அரசி அப்படியே நிக்கிறாங்க. மியூசிக் ஓட ஆகுது. ஆடு அரசிமா அப்படின்னு மீனா சொல்ல அரசி ஆடுங்கிறாங்க ராஜியும். அரசி ஆடு அப்படின்னு சதீஷும் சொல்ல அத்தை பெத்த பூங்குயில தேடி வாடுறேன் அப்படின்ற பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க. சதீஷ் ஆட அரசியும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படியே காத்துல நெட்டி முறிக்கிற கோமதி அழகா இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் கிளாப் பண்ண சதீஷ் அரசியோட கைய புடிச்சு அப்படியே அவங்கள ஒரு சுத்த சுத்த வச்சு 2 பேரும் ஆடுறாங்க. சக்கரை ஆல மாமன சுத்த அப்படின்னு சுத்தி சுத்தி ஆடுறாரு சதீஷ். அவரே அரசியோட கைய புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க. குமார் மறுபடியும் சுகன்யாவுக்கு கால் பண்றாரு. சுகன்யா அப்படியே நைஸா ஒரு ஓரப்பார்வை பார்க்க எல்லாரும் சதீஷும் அரசியும் ஆடுறத பாத்துட்டு இருக்க. நைஸா நழுவுறாங்க. பின்பக்கமா வந்து நின்னு அவங்க ஹலோன்னு சொல்ல, ஹலோ என்ன சித்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, பாட்டு சத்தம் தெரு முனை வரைக்கும் கேக்குது அப்படின்னு குமார் கேட்க, ஆமா குமாரு மாப்பிள்ள வீட்டுல இருந்து நலங்கு வைக்க வந்திருக்காக, நான் உன்கிட்ட அப்புறமா பேசிட்டான்னு கேக்குறாங்க சுகன்யா. அரசி கிட்ட போனை கொடுங்க சித்தி பேசணும் அப்படின்னு குமரவேல் மிரட்டலா சொல்ல, அரசி கிட்ட பேசணுமா எதுக்கு, அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க சுகன்யா. நான் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, குமாரு அவ ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் அவகிட்ட பேசணும், ஒழுங்கா அவகிட்ட போய் போனை கொடுங்க, இல்ல நான் அங்க வந்து நிப்பேன், பேச வேண்டியதை எல்லார் முன்னாடியும் பேசிடுவேன் அப்படின்னு குமார் காதுல இருந்து போனை எடுத்துட்ட. குமாரு குமாரு அப்படின்னு பயத்தோட கூப்பிட்டுட்டு இருக்காங்க சுகன்யா. உள்ளர டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு சதீஷ் அப்படியே மண்டி போட்டு அரசி முன்னாடி நின்னு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பாக்க எல்லாரும் ரொம்பவே ஹைலியா கிளாப் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் கடைசியில சரணடைஞ்சிட்டீங்களே மாப்பிள அப்படின்னு அவருக்கு கை கொடுக்கறாரு பழனி. அடுத்து சதீஷ் போய் உட்கார அரசி மாலையை கழட்டிட்டு இந்த பக்கமா போறாங்க. அரசி எங்க போறேன்னு ராஜு கேட்க, அண்ணி புடவை ஒரு மாதிரியா இருக்கு, சரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி மாலையை கொடுன்னு ராஜு வாங்கிக்கிறாங்க. ரூம்குள்ள வர்ற அரசி பயத்தோட பெட்ல உட்காடுறாங்க. கதவை திறந்துட்டு சுகன்யா உள்ளர வர பயத்தோட எழுந்து நிக்கிற அரசிய பார்த்து, உன்னதான் நான் வெளியில எல்லாம் தேடிட்டு வர்றேன், உள்ள எப்ப வந்தேன்னு கேக்குறாங்க. இப்பதான் வந்தேன்னு முகத்தை திருப்பிட்டு அரசி சொல்ல, குமார் மறுபடியும் எனக்கு போன் பண்றான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எனக்கு அவங்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கத்த அப்படின்னு அரசி சொல்ல, நீ பயப்படுறன்னு அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்ட, ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், நீ ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட பேசணும்னு சொல்றான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஆஹா நான்லாம் பேச மாட்டேன்னு பயத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி. ஒரே ஒரு தடவை பேசு அரசி அப்படின்னு சுகன்யா சொல்ல, அத்தை அவன் என்னென்னமோ சொல்லி என்ன மிரட்டுறான் அப்படின்னு அரசி சொல்ல, 2 பேரும் பழகுனீங்க, அது வீட்டுல தெரிஞ்சதும் நீ அவனை கழட்டி விட்டுட்ட அப்படின்னு சுகன்யா சொல்ல, அத்தை உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படின்னு அரசி சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன், நீ முதல்ல குமார் கிட்ட பேசி நல்லபடியா அவனுக்கு புரிய வை, அதுக்கப்புறம் சதீஷ கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லு, அப்படி பண்ணினா எல்லாருக்கும் சரியா இருக்கும், நீ எல்லாத்தையும் ரிவர்ஸா பண்ற, குமார் கோவப்படுறான், எப்படியாச்சும் அவனுக்கு புரிய வை அரசி, நாளைக்கு கல்யாணத்துல அவன் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னா நீ அவன்கிட்ட பேசு, இதுதான் உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு, அவன்கிட்ட பேசு அப்படின்னு சுகன்யா அரசியோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க. அரசி முடியாதுன்னு தலையசிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா மொபைல் ரிங் ஆகுது. பாக்குற சுகன்யா, குமார் தான் கால் பண்றான், அவன்கிட்ட பேசு பேசு அரசிண்டா அப்படின்னு காலை ஆன் பண்ணி அரசி கையில குடுத்துடுறாங்க. பேசு 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 நான் வெளியே இருக்கேன் நீ பேசு அப்படின்னு சுகன்யா வெளியே போயிட. போனையே பாத்துட்டு இருக்க அரசி காதுல வைக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன நலுங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவரு கேட்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு
அரசி கேட்க உனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு குமரவேல். ஏன் என்னை இப்படி படுத்துற? உன்னைய நம்பி பழகுனதுக்கு என்னை ஏன் இப்படி சாகடிக்கிற அப்படின்னு அரசி கேட்க, நீ தாண்டி என்ன சாவடிக்கிற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போறியேடி நீ அப்படின்னு குமரவேல் கத்த, இங்க பாரு, எனக்காக இல்லைன்னாலும் என் அம்மா அப்பாவுக்காகவாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க செத்துருவாங்கங்கிறாங்க அரசி. இம்புட்டு தூரம் குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கிறவளா இருந்தா அப்ப என் கூட பழகிருக்கவே கூடாதே அப்படின்னு குமரவேல் சொல்ல, தப்புதான், நான் உன்னோட பழகினதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கிறாங்க அரசி. மன்னிச்சிருன்னு போன்ல சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு குமரவேல் கேட்க, வேற என்ன பண்ணணுங்கிறாங்க அரசி. உன் கால்ல வந்து விழணுமான்னு அவங்க கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் விழ வேணாம், என்ன நேர்ல பார்த்து மன்னிப்பு கேளு, அது போதுங்கிறாரு குமரவேல். அதிர்ந்து போற அரசி சுத்தி முத்தி பார்த்துட்டு, நேர்ல பாக்கணுமா அப்படின்னு கேட்க, இப்பவே என்ன நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டினா நான் ஒதுங்கிடுறேங்கிறாங்க குமரவேல். விடிஞ்சா எனக்கு கல்யாணம், வீட்டுல வேற எல்லாருமே இருக்காக, நான் எப்படி வந்து உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு அரசி கேட்க, வீட்டு ஆளுங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என்ன பார்க்க வர்றது உனக்கு என்ன புதுசா அப்படின்னு குமரவேல் கேட்க, இப்ப என்னாலலாம் அங்க வர முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அரசி சொல்ல, நீ வந்தே ஆகணும் அரசி. பஸ் ஸ்டாப் போற வழியில ஸ்கூல் இருக்குல்ல, உன் அண்ணனுங்க படிச்ச ஸ்கூலு, நான் அங்கதான் நிக்கிறேன். நீ வர்றதுக்கு 4 நிமிஷம், போக 4 நிமிஷம், சாரி கேக்குறதுக்கு 2 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி ஆயிடும். எந்த பிரச்சனையும் பண்ணாம பேசாம என் வழியில நான் போயிடுவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, 10 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் கூட என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு அரசி சொல்ல, வர முடியுமான்னு நான் உன்னை கேட்கல, நீ வந்துதான் ஆகணும்னு சொல்றேன். வரலன்னு வையி, என்கிட்ட இருக்க போட்டோவை மாப்பிள்ளைக்கு அனுப்பி வச்சிருவேன், உன் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அனுப்புவேன். ஏற்கனவே அடிச்சு வச்ச போஸ்டர் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, ராத்திரியோட ராத்திரியா ஊர் பூரா ஒட்டிடுவேன் அப்படின்னு குமரவேல் மிரட்ட அரசி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிராதன்னு சொல்ல, அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு வாங்குறாரு குமரவேல். இல்ல, நீ வேற என்னமோ பிளான் பண்ற அப்படின்னு அரசி சொல்ல, என்ன பிளானு? உன்னை தூக்கிட்டு போக பிளான் பண்றேன்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது பண்ணணும்னா எப்பவோ பண்ணியிருப்பேன். இப்படி ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு, அதுவும் உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க இடத்துக்கு உன்னைய வர சொல்லி இருக்க மாட்டேன். என் மன சாந்திக்காக ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேளு. கேட்டுட்டு அவன் பேரு என்ன? ஆ, சதீஷ் தானே, அவன் கூட போய் சந்தோஷமா வாழு. அவன் போன் நம்பர் கூட ஏதோ 899ல தானே முடியும், அவன் அம்மா நம்பர் கூட 312ல முடியுமில்ல அப்படின்னு குமரவேல் பேசிக்கிட்டே போக, அரசி கண்ணுல வலியற கண்ணீரை துடைச்சுக்க அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ஆமா, அவங்க அப்பா எதுக்கு 2 போன் வச்சிருக்காரு அப்படின்னு குமரவேல் கேட்க, அரசி பயங்கரமா அழுதுகிட்டே தலையில அடிச்சுக்கிறாங்க. ஏய் அழாத, நான் சொல்றத கேட்டா உனக்கு எனக்கு எல்லாருக்குமே நல்லது. இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அரசி. உன்னால உங்க அப்பா செத்து போனா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு முடிவு இருக்கிற தீர்மானிக்கிற இடத்துல இப்ப நீதான் இருக்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணி வைக்காத அரசி, அம்பட்டு தான் சொல்லுவேன். நான் வைக்கட்டுமா அப்படின்னு குமரவேல் போனை வச்சுட அப்படியே அழுதுகிட்டு அதிர்ச்சியோட நிக்கிறாங்க அரசி. சுகன்யா கரெக்டா உள்ளர வர்றாங்க. என்ன அரசி, பேசிட்டியா அப்படின்னு ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு கேட்க, அவன் என்ன பாக்கணும்னு சொல்றான் அப்படின்னு அரசி சொல்ல, இப்பவே வான்னு சுகன்யா கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு அரசி சொல்ல, இப்ப எப்படி நீ அவனை பார்க்க முடியும்? ஆமா, எதுக்கு பாக்கணுமா அப்படின்னு சுகன்யா கேட்க, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு அரசி சொல்ல, எதுக்குங்கிறாங்க சுகன்யா. பழகி ஏமாத்திட்டேனா, பக்கத்துல இருக்க ஸ்கூல் வரைக்கும் வர சொல்றான் அப்படின்னு அரசி சொல்ல, அதெல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஆமாங்கிறாங்க அரசி. மன்னிப்பு கேட்டா விட்டுருவானா? பிரச்சனை பண்ணாம ஒதுங்கிருவானா அப்படின்னு அப்பாவியா அவங்க கேட்க, தெரியல, அப்படிதான் அவன் சொல்றான் அப்படின்னு அரசி சொல்ல, காசா பணமா, மன்னிப்பு தானே, கேட்டுரு அரசி அப்படின்னு சுகன்யா சொல்ல, அத்தை, தப்பு பண்ணது முழுக்க அவன்தான், நான் போன்லயே எல்லாமே கேட்டுட்டேன், ஆனா திரும்பவும் நேர்ல வர சொல்றாங்கறாங்க அரசி. நான் உன்னை நேர்ல தான் போ சொல்றேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எப்படி அத்த போக முடியும் அப்படின்னு அரசி கேட்க, அவன் அடுத்து என்ன பண்ணுவாவேன்னு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு மன்னிப்பு கேக்குறது நல்லது தானே அரசி அப்படின்னு சுகன்யா சொல்ல, அம்புட்டு ஆளுங்க இருக்காங்க, அவங்க அத்தனை பேரையும் தாண்டி நான் எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு அரசி கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற சுகன்யா, அதுக்கு நான் உதவி பண்றேன், போயிட்டு வரியான்னு கேக்குறாங்க. அரசி ஆஹான்னு பயத்தோட தலையாட்ட சுகன்யா மறைச்சு பாக்குறாங்க. என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு அரசி சொல்ல, முதல்ல நான் தான் அவனை பாவம்னு நினைச்சிட்டேன், இப்பதான் தெரியுது அவன் சரியான கிறுக்கன்னு, ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி வச்சிட போறான், நீ போயிட்டு வந்துரு அரசி அப்படின்னு இன்டைரக்டா மிரட்டுறாங்க சுகன்யா.
அத்தை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அரசி அழ, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடு. நீ முகத்த கழுவிட்டு அவன போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, அவன் வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு அரிசி சொல்ல, இங்க பாரு, நீ போகலன்னா தான் அவன் வேற ஏதாவது பண்ணுவான். நீ யோசிக்காத, போ. போய் முகத்த கழுவிட்டு போயிட்டு வாங்குறாங்க சுகன்யா. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிற மாதிரி அவங்க மெதுவா அரசிய பார்க்க, அரசி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அரசி முகத்த கழுவிட்டு துண்டால தொடச்சிட்டு வர்றாங்க. போலாமா அப்படின்னு சுகன்யா கேட்க, அவன பாக்க போறதுக்கு பதிலா வீட்ல உண்மைய சொல்லிடலாமான்னு அரிசி கேக்குறாங்க. என்னன்னு சொல்ல போறேன்னு சுகன்யா கேட்க, அவன் போட்டோவை காட்டி என்ன மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த போட்டோல இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு அப்படின்னு அரிசி சொல்ல, சொன்னா நம்புவாங்களான்னு தூண்டில் போடுறாங்க சுகன்யா. என்னாலயே அது பொய்ன்னு நம்ப முடியல அப்படின்னு சுகன்யா சொல்ல, அத்தை அது பொய் தான் அத்தைங்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும். ஆனா அடுத்த நிமிஷமே பாண்டி அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துடும். கல்யாண வீடு சாவு வீடு ஆயிடும் அப்படின்னு அசால்ட்டா ஒரு வெடிய தூக்கி போடுறாங்க சுகன்யா. அத்தை, தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீய. மன்னிப்பு தானே கேட்கணும். என் குடும்பத்தை மனசுல வச்சு நான் கேக்குறேன். அத்தை, வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு அரசி கேட்க, சரி அரசி, ஒரு நிமிஷம் இரு, வெளியே யார் இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சுகன்யா ரூம் கதவை திறந்துட்டு பாக்க, அங்கங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தலைவாணி எல்லாம் ரெடி பண்ணணும், குடிக்க தண்ணி வேற ஏதாவது அப்படின்னு பழனிவேல் ஒரு லேடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, வேகமா கதவை மூடிட்டு உள்ளர வர்ற சுகன்யா, இன்னும் யாரும் தூங்கல அரசி, முழிச்சுதான் இருக்காங்க. தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா குமார் பொறுப்பானான்னு தெரியல. ஒன்னு பண்ணலாம் அரசி, கொல்லப்புறமா வெளியில வந்து வீட்டுக்கு சைடுல வெளியில போயிடலாம். வர்ற வழியிலயும் நீ அப்படியே வந்துடு அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்னு அரசி ஒத்துக்க, வா போலாம் வா அப்படின்னு தயங்கி நின்று இருக்க அரசியோட கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க சுகன்யா. இன்னும் பெரிய மண்டபமா புடிச்சிருக்கலாம், கடைசி நேரத்துல கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கங்க. வா அப்படின்னு சுகன்யா மெதுவா அரசியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, நான் எல்லாமே பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டே சரவணன் திரும்புறவரு இவங்கள பாத்துடுறாரு. டக்குன்னு அவர் அரசிமான்னு கூப்பிட 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அரசிக்கிட்ட வர சரவணன், அரசிமா இன்னும் தூங்கலையா நீன்னு கேக்குறாரு. சுகன்யா நைஸா கை கழுவி விட்டுட்டு வந்து தண்ணி குடிக்கிறான்னு, தூங்கணும் அப்படின்னு அரிசி சொல்ல, அவங்களோட கண்ணெல்லாம் பார்த்துட்டு, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சரவணன் கேட்க, டயர்டா இருக்குன்னு அதாங்கிறாங்க அரசி. தூங்காம இருந்தீனா காலையில இன்னும் டயர்டா இருக்கும், நீ போய் தூங்கு சரியா, நான் வேணா அம்மாவை வர சொல்லவா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல இல்ல வேண்டான்னேங்கிறாங்க. கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. சரவணா ஒரு நிமிஷம் இங்க வாயான்னு யாரோ கூப்பிடுறாங்க, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற சரவணன் நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. குறத்தனமா நின்னு பாத்துட்டு இருக்க சுகன்யா சரவணன் அந்த பக்கம் போனவன ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அரசி வா போலாம் அப்படின்னு அவங்க கைய புடிச்சிட்டு 2 எட்டு நடக்குறாங்க. அப்ப கோமதி பாத்துட்டு, ஏய் அப்படின்னு கூப்பிட சுகன்யா ரொம்பவே பயந்து போய் பாக்க, அரசி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னடி 2 பேரும் தூங்காம உலாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அத்தாச்சி நெக்லஸ் பட்டுப்புடவைக்கு மேட்ச் ஆகுமான அரசிக்கு சந்தேகம், அதான் மீனா ரூமுக்கு போய் பாக்கலான்னு போறோம் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏய் நகையெல்லாம் அந்த ரூம்ல தானேடி இருக்குங்கிறாங்க கோமதி. சாயந்தரம் கூட போட்டு பார்த்தோமே அப்படின்னு கோமதி சொல்ல, தடுமாறுற சுகன்யா, ஆமால நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு தலைய சொரிஞ்சிட்டு நிக்க, ஏமா நீ அந்த நகையெல்லாம் போட்டேன்னா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்படி, உன்னைய எப்ப கல்யாண கோலத்துல பாப்பேன்னு இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, அரசி சமாளிக்கிற சிரிப்பு சிரிக்கிறாங்க. வன்மத்தோடு சிரிக்கிறாங்க சுகன்யா. பக்கத்துல வர்ற கோமதி, ஏமா கண்ணெல்லாம் செவந்திருக்கு, போய் தூங்குமா அப்படிங்கிற கோமதி அரசியோட 2 கண்ணத்தையும் செல்லமா கிள்ளி அழகா இருக்கன்னு சொல்றாங்க. பாக்குறேன் இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நேரத்துக்குன்ற மாதிரி சுகன்யா பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.